டீ கடைக்கு கூப்பிடுவானுங்க சார். எதுக்கு கூப்பிடுவானுங்கன்னா, என்ன ஒரு கன்டென்ட்டா மாத்தி, அதுல சந்தோஷத்த தேடிக்கிறதுக்காக கூப்பிடுவானுங்க சார். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நானே முன்னாடி ஒரு ஓவர் திங்கர், டிப்ரெஷன் ஓவரா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பேன். என்னடா இவ்வளவு அப்போ இவனுங்கிட்ட போனா, நான் வந்து ட்ராமடைஸ் தான் ஆவேன் தவிர, அந்த ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைக்காது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அப்போதான் வந்து நான் வந்து என் லவ்வர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் வந்து அவங்க கிட்ட பேசும்போது அந்த டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே கிரியேட் ஆகாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அவங்க அதை சால்வ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது. அந்த பொண்ணு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸ்பெஷலா அவரை ட்ரீட் பண்ணது, நீங்க அவரை கலாச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் பண்ணுறது தான். அது வந்து அந்த ஃபன்னை வந்து அவன் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறான். அது தம்பி அதுல கரெக்டா எவன்லாம் வலு இல்லாதாலோ அவனை தான் டார்கெட் பண்ணி ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஃபன் பண்றது. அவனுக்கு சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா எவ்வளவு மனசு சங்கடமா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. உங்களை ஓட்டுற அளவுக்கு இவரையும் ஓட்டுவாங்களா என்ன? என்னை வச்சு ஒரு கண்டென்ட்டா மாற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் என்னை கூப்பிடுறதே சார். சோலி முடிச்சு நான் பேசிட்டு இருப்பேன் சார். திடீர்னு வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணுவானுங்க, நான் எடுக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன் சார். பொறுக்கி பொறுக்கி திடீர்னு தட்டுவானுங்க, நான் ஃபோன் எடுக்கலைன்னா ரூமுக்கே வந்துடுவானுங்க சார். கேவலம் தெரியுமா?